ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் குகன் வேலே. சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும். சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்த நிலை காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்தும் குகன் வேலே. இந்த திருப்புகழை நாம் ஒரு பாட்டு படித்தா கூட போதும். ஒரு பாட்டு படித்தாலும் அந்த குகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். தந்தைக்கு உபதேசம் செய்தவர் தகப்பன் சாமின்னு சொல்லுவார். அவன் தகப்பனுக்கே குருவாக வந்தவர். அதனால தான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவர் நம்ம குருவாக வந்து நமக்கு அருள் செய்வார். அருணகிரிநாதருக்கு அருள் செய்தார், வள்ளல் பெருமானுக்கு அருள் செய்தார், பாம்பன் சாமிகளுக்கு அருள் செய்தார், வாரியார் சாமிகளுக்கு அருள் செய்தார். இப்படி கோடான கோடி பேர்களுக்கு அருள் செய்யக்கூடியவர் அவர் தான் நம்முடைய குரு. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, அதுதான் நம்முடைய குருவா. நம்ம முருகப்பெருமானை குருவாக ஏற்றுக்கொண்டால் நம்மை எதிர்த்து நம்மை வாழ விடாமல் தடுப்பவர்கள், நாம் வாழ்கின்ற போது நமக்கு பல கெடுதல்கள் செய்வர்கள், சூரியனை கண்டு பனி விலவுவது போல இந்த திருப்புகழை நாம் படித்தோமானால் அவர்கள் மறைந்து விடுவார்கள், நம்மை விட்டு விலகி விடுவார்கள். இப்பேற்பட்ட ஒரு திருப்புகழ் அருணகிரிநாதர் நமக்கு எளிமையாக எழுதியிருக்கிறார். அதை நமக்கு இன்னும் எளிமையாக அன்பர்கள் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த விதம் நம்முடைய எதிர்ப்பவர்களை, அதாவது அசுரர்கள் தேவர்களை எதிர்த்தது போல் இங்கேயும் இன்னும் வாரியார் சாமி சொல்லுவார், இன்னும் 5 அறிவில் இருக்கிறான் 6 அறிவில் இல்லைன்னு சொல்லுவார். அப்போ 5 அறிவு உள்ளவன்னா செய்வான், கெடுதல் தான் செய்வான். 6வது அறிவு வந்த பிறகுதான் இறைவனுடைய நாட்டம் நமக்கு வரும். அதனால வேல்மாறல்னு சொல்லுவாங்க. இது 58 பாடல். 58ம் படிச்சிட்டோம்னு சொன்னால் இதுவே போதும். நம்ம மனசு உள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பயம், துன்பங்கள் எல்லாம் நீங்கிடும். அதான் சொல்றார், சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை. இந்த திருப்புகழை சொல்லக்கூடியவங்களை அந்த பகையை அறுத்தெறிய உருக்கி எழும் மறுத்த நிலை காணும். இந்த திருப்புகழை யார் பழிக்கிறாங்களோ, அவங்கள துப்பேஷனம் செய்கிறாங்களோ, அவங்களுக்கு நன்மை செய்யாமல் கெடுதல் செய்கிறார்களோ அவர்கள் விலகி விடுவார்கள். சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். இப்படி திருப்புகழ் நம்ம ஒரு பாடலை படிக்கும்போது அதனுடைய விளக்கம் நமக்கு தெரியும். இந்த பாடலில் சிவனுடைய மனம் குளிர
உபதேச மந்திரம் செய்தார். செவி மீது உம்பர் செய் குருநாதா அப்படின்னு அவருடைய செவியில் போய் சொன்னார். சிவபெருமானுடைய செவியில் போய் சிவனுடைய மனம் குளிர உபதேச மந்திரம் இது. செவி மீது உம்பர் செய் குருநாதா சிவகாம சுந்தரி வரபாலன் கந்தன் என அப்படி. அப்போ நான் சிவபெருமானுடைய மனம் குளிர்றதுக்கு இந்த மந்திரத்தை சொல்கிறார். சிவனார் மணங்குளிர உபதேச மந்திரமிரு, சிவனார் மணங்குளிர உபதேச மந்திரமிரு, செவி மீது உம்பர் வகை செவி மீது உம்பகர் செய், சிவனார் மணங்குளிர உபதேச மந்திரமிரு, செவி மீது உம்பகர் செய் குருநாதா சிவகாம சுந்தரி சிவகாம சுந்தரி தன் வரபாலன் கந்தனென, சிவகாம சுந்தரி தன் வரபாலன் கந்தனென, செயவிலே விரும்பி உள்ளம் நினையாமல், சிவகாம சுந்தரி வரபாலன் கந்தனென, செயலே விரும்பி உள்ளம் நினையாமல், அவமாயை கொண்டு உலகில் விருதாவளெந்து உழலும், அவமாயை கொண்டுலகில் விருதாவளெந்துழலும், அடியேனே அஞ்சேலென வரவேணும், அவமாயை கொண்டுலகில் விருதாவளெந்துழலும், அடியேனே அஞ்சல் என வரவேணும், அறிவாகமும் பெருக அறிவாகமும் பெருக இடரானதும் துளைய, அறிவாகமும் பெருக இடரானதும் துளைய, அருள் ஞான இன்பமது புரிவாயே, அருள் ஞான இன்பமது புரிவாயே, நவநீதமும் திருளி உரலோடு ஒன்றும் அறி, நவநீதமும் திருடி உரலோடு ஒன்றும் அறி, ரகுராம சிந்தை மகிழ் மருகோனே, ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே, நவநீதமும் திருடி உரலோடு ஒன்றும் அறி, ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே, நவலோகமும் கைதொழ நவலோகமும் கைதொழ நிசதேவலயம் கிரீத, நவலோகமும் கைதொழ நிசதேவலம் கிரீத, நலமான விஞ்சை கரு இலை கோவே, நவலோகம் கைதொழ நிசதேவலம் கிரீத, நலமான விஞ்சை கரு விலை கோவே, தெய்வயானையங்குரமின் மணவாளம் சம்பிரமுரு, தெய்வயானையம் குரமின் மணவாளம் சம்பிரமுரு, திரள் வீர மிஞ்சு கதிர் வடிவேலா, தெய்வயானையம் குரமின் மணவாள சம்பிரமுரு, திரள் வீர மிஞ்சு கதிர் வடிவேலா, திரு ஆவினங்குடியில் வருவேல் சௌந்தரிய, திருவாவினங்குடியில் வருவேல் சௌந்தரிய,
ஜெகமேல் கண்ட விரல் பெருமாளே திருவாவினங்குடியில் வருவேல் சௌந்தரிய ஜெகமேல் மெய் கண்ட விரல் பெருமாளே ஜெகமேல் மெய் கண்ட விரல் பெருமாளே. இப்படி நம்ம திருப்புகழை பாடும்பொழுது உச்சரிப்பு சரியாக வரல அப்படின்னு விடக்கூடாது. செந்தமிழும் நாப்பழகும் சித்திரமும் கைப்பழகம்னு சொல்லுவாங்க. அப்போ படிக்க படிக்க தான் அந்த பழக்கம் வரும். இதில் ஒரு ஒரு எழுத்து விட்டுருக்கலாம், தவறு இருக்கலாம். அது முருகனுக்கு தெரியும். அவர் மன்னித்து விடுவார், மன்னித்து அருள் செய்வார். அதனால் எப்படி நம்ம சரியாக பாட முடியாது நினைக்கூடாது. நானும் புதுசு தான், திருப்புகழை இது வரைக்கும் இந்த மாதிரி பாடியதில்லை. இருந்தாலும் உச்சரிப்புகள் அது பாட பாட தான் ராகம் வரும். மூடிக்கிட்டே இருந்தால் எதுவுமே வராது. அதனால இந்த மாதிரி குடும்பம் வளர்ச்சி அடைய குழந்தைகள் இல்லாமல்னா அதுக்கு ஒரு திருப்புகழ் இருக்குது, முருகனுடைய திருப்புகழ். திருமணமாக வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு திருப்புகழ் இருக்குது. பண வரவு வேண்டும், தொழில் வளம் பெற வேண்டும் அப்படின்னா தொழில் வளமாக தானே பணம் வரும், அதுக்கு ஒரு திருப்புகழ் இருக்குது. நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும்னா அதுக்கு ஒரு திருப்புகழ் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திருப்புகழ் இருக்குது. அப்போ திருப்புகழையும் மாணிக்கவாச சுவாமிகள் எழுதிய சிவபுராணத்தையும் படித்தோமானால் அப்புறம் அதன் பிறகு உங்களுக்கு தேவாரம் திருவாசகம் எல்லாமே வந்துடும். அதனால் அன்பர்கள் இதை நான் எந்த குருநாதர்கிட்டையும் போய் கற்றுக்கல, நானே புக்கில் பார்த்து நானே எழுதுகிறேன். ஆணைக்கும் அடி சேருங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோல் பிழை இருந்தால் அதை தவிர்க்க வேண்டும் என்று மிக்க பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். இதை அவர் தான் எனக்கு குருன்னு சொல்ல வேண்டும். அவர் பாடலை அடிக்கடி நான் போட்டு கேட்பேன். இந்த திருப்புகழை புரியும்படி பாடக்கூடியவர் சம்பத் குருகள். அவர் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். அவர் தான் கொஞ்சம் தெளிவாக அதை உச்சரிப்பு கரெக்டாக கொடுக்குறாரு. அவர் தான் நமக்கு குருன்னு சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த உச்சரிப்புலாம் அவர் நிறையா நல்லா கொடுக்குறாரு. இருந்தாலும் நம்ம அதை தினமும் பார்த்து அவர் நேரில் பார்க்கல. அவருடைய பாடல் எப்படி பாடுறாருன்னு அந்த புக்கில் நம்ம பார்க்கும்போது அவர் அந்த எழுத்து கரெக்டாக நமக்கு புரியுது. ஒரு எழுத்து விட்டு போயிருந்தால் கூட அந்த எழுத்து அதில் தெளிவாக அவர் சேர்த்து படிக்கிறார், சேர்த்து பாடுறார். அப்போ தான் நம்ம பிழையெல்லாம் பாட முடியும். திருப்புகழ் யார் வேணாலும் படிக்கலாம். அது அருணகிரிநாதர் எழுதுனது. அவங்கவுங்க சுகமாக இருக்கிறதுக்கு அவங்கவுங்க படிக்கலாம், அதனால் ஒன்றும் கிடையாது. உச்சரிப்பு நல்லா செய்கிறாரு. சீர்காழி சிவசிதம்பரம் நல்லா உச்சரிப்பு கொடுக்குறாரு. திருவாசகத்தில் நல்ல உச்சரிப்பு நல்லா இருக்குது. அவர் பாடும்போது அந்த வரிகள்லாம் நமக்கு புரியுது. அவர் பாடும்போது அந்த வரியை நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக நமக்கு இதுதான் ஒவ்வொரு எழுத்து அந்த பக்கம் சேர்ந்துருக்கும். அந்த எழுத்து நமக்கு புதுசாக படிக்கணும், எடுத்து சேர்த்து படிக்க தெரியாது. அப்போ அவர் பாடும்போது பார்த்தோம்னா இந்த எழுத்து அது உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஒரு டிக் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு படிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ பழைய தமிழை கொஞ்சம் கொஞ்சம் திருத்தி இப்போ அன்பர்கள் புக்கு விட்ருக்காங்க. இருந்தாலும் ஒரு எழுத்து திருப்புகழை பார்த்தாக்கா ஒரு எழுத்து உள்ளே போயிருக்கும். அந்த எழுத்தை வரியில் சேர்த்து படிக்கும்போது அது உச்சரிப்பு வராது. அப்போ இந்த வரியிலேயே அதை சேர்க்கும்போது உச்சரிப்பு கரெக்டாக வரும். அப்படிலாம் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா, நமக்கு முன்னாடி சிவசிதம்பரம் ஐயா பாடியதை கேட்கணும், சம்பத் குருக்கள் பாடியதை கேட்கணும். இவங்கெல்லாம் திருப்புகழுக்கும் திருவாசகத்துக்கும் இந்த சிவபுராணத்தை அருமையாக உச்சரிப்பு நல்லா. எனக்கு எத்தனையோ பேர் சிவபுராணம் படிக்கிறாங்க, இருந்தாலும் அவருடைய சிவபுராணம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டால் அந்த உச்சரிப்பு கரெக்டாக சொல்கிறார். மீட்டிங்கு வினை பிறவி சாராமே அப்படின்னும் போது மீண்டும் எனக்கு இங்கே பிறவி கூடாதுன்றதை அவர் தெளிவாக சொல்கிறார். அப்புறம் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கழல்கள் வெல்க
அப்படி அந்த ஒவ்வொரு வரியும் அவர் சொல்கிறதெல்லாம் வந்து நமக்கு அப்படியே புரியுது. அவர் என்ன அவர் படிக்கும்போது நாம் அதை அந்த வரியை பார்த்தோம்னு சொன்னால் புரியுது. நம்முடைய பிறப்பை அறுக்கக்கூடியவன் யார்? சிவபெருமான் தான். அழகானவன், பிஞ்சகன்னா அழகானவன் சிவபெருமான் தான் நம்முடைய பிறப்பை அறுக்க முடியும். ஏன்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து சூட்சம் உடம்புலே கைலாயத்தில் இருக்கிறார். அங்கேருந்து பூலோகத்தை பார்க்கும்போது 2 பெண்களை பார்த்தார். ஆக அழகாக இருக்கிறாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினச்சார். அப்படி நினச்ச உடனே சிவபெருமானம் பார்த்தார். இவர் ஆளாள சுந்தரம் நம்ம விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லி நான் பார்த்து தடுமாறுறேன்னார். இல்லை, நான் ஆசைப்பட்டுட்டேன், நான் பூலோகம் போய் நான் திருநாவலூரில் அவதாரம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, சரி சரி, இப்போது நம்மால் தான் அங்கே இருக்கிறாங்க. சடையப்பனாரும் இசை ஞானியாரும், அவங்க 63 நாயன்மார்கள், அவங்க 2 பேர். சடையப்பனாரும் இசைஞானியும் சிவபக்தியில் ரொம்ப மிகுந்தவங்க. அப்போ இனத்தோடு வந்து சேருது பாருங்கள். இந்த ஆன்மா வந்து சிவபக்தி உள்ளவங்களோடு வந்து அங்கே உருவெடுக்குது. அதான் இனத்தை இனங்காக்கும், வேலியை பயிர் காக்கும். வேலி போட்டால் பயிரை காந்து பண்ணும். அந்த சிவபுராணம் படித்து சிவனடி சிவனோடு ஐக்கியமானதுனால மீண்டும் சிவபெருமான் எங்கே அனுப்புகிறாரு? சிவ சிந்தனையில் உள்ளவங்க, பக்தியில் மிகுந்தவங்க 2 பேரும் அங்கே அனுப்பி அவங்க வறுமையில் இருக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு அரசன் எடுத்துகிட்டு போய் அவர் வளர்க்குறார். அப்படி 2 பெண்கள் மீது ஆசைப்பட்டு அவர் வந்தபோது கூட சிவபெருமான் வந்து அவருக்கு மனிதனாக வந்து, அதான் ஒருத்தர் சொல்லுவார், சிவபெருமானுடைய அடியும் முடியும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. பறவை நாச்சியார் வீட்டில் போய் கதவுக்கும் பின்னால் நின்றுருந்தா சிவபெருமானுடைய அடியும் முடியும் பார்க்கலாம். ரொம்ப எளிமையாக 2 பேர் பார்க்க போனாங்க, அது தெரியும் உங்களுக்கு. அதில் ஒருத்தர் பொய் சொன்னார், அதுவும் தெரியும். 3 பேரில் 2 பேர் தப்பிச்சிட்டாங்க, பொய் சொன்னவர் மாட்டிக்கிட்டார். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. தாழம்பூ பொய் சொல்லியது, அது எந்த சாமிக்கும் உதவாத ஆகிப்போச்சு. பிரம்மா பொய் சொன்னதுனால பிரம்மாவுக்கு கோயில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பிரம்மா தான் தாழம்பூவை கேட்டார், ஒரு பொய் சொல்லுவோம், அதனால் 2 பேருக்கும் கோயில் கிடையாது, எந்த சாமிக்கு நீ உதவக்கூடாதுன்னு சொல்லி சாபம் கொடுத்தார். அப்போ அடிமடியை இவங்க பார்க்குறதுக்கு கீழே 7 அண்டங்களுக்கு அப்பால் அவருடைய பாதம் இருக்குது, மேலே 1008 அண்டங்களுக்கு அப்பால் அவருடைய சிரசு இருக்குது. அப்பேற்பட்டவர் சுந்தரமூர்த்தி சாமிக்காக ஒரு 6 அடி 5 அடி உருவத்தில் வந்து தூது சென்று அவருடைய திருமணத்தை நடத்தி வைக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. அப்பதான் சொல்கிறார், நிலத்தின் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி, நிலத்தின் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி, இந்த பூமி மேலே வந்து உன்னுடைய அடிமுடியை நாங்கள் ஈஸியாக பார்த்துட்டோம். அடியவர்களுக்கு அடிமுடியை காமிச்சிட்டு தேவர்களால் உங்களால் உன்னுடைய அடிமுடியை பார்க்க முடியவில்லை. அப்போ தேவர்களே பார்க்க முடியாத அடியார்களுக்கு தான் இறைவன் அருகில் வந்திருப்பான். சிவபுராணம் படித்தால் பக்கத்தில் வந்து உட்காந்துக்குவார். காலை மாலை படித்தால் நம் மடியிலேயே அமர்ந்திருப்பார். சதா சிவபுராணத்தை ஏதோ ஒரு வரி சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்முடைய ஆயுள் கூடும். உங்களுக்கு தெரியும், பக்த மார்க்கண்டேயன் சிவனை சதா சொல்லிக்கிட்டே இருந்தான், ஆயுள் கூடி போச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. சில பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு கூட என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், விதி யாராலும் மாற்ற முடியாதுன்னார். அதாவது முரண்பாடாக பேசுகிறவங்கள விட்டு விளைக்கணும். ஏன்னா ஏற்கனவே விதியை மாற்றிருக்கிறாங்களே, 16 வயசு வாங்கி வந்து இன்னும் 16 மாற்றிக்கிட்டாங்கல்ல, அவங்களுடைய வரலாறை படிக்கணும். சுந்தரமூர்த்தி அவருடைய வரலாறு படிக்கணும்.
இறந்து போன பையனுடைய உடலை மீட்டு கொடுக்குறார். அதுவும் முதலனுடைய வயிற்றிலிருந்து. அது இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போச்சு. அதன் பிறகு முதலையும் உயிர் கொடுத்து அந்த பையனுக்கும் உயிர் கொடுத்து அவிநாசியில் சேரார் சுந்தரமூர்த்தி சாமிகள். இப்போ எப்பேற்பட்ட வல்லமைப்பட்ட தேவர்கள். மாணிக்கவாசருக்கு நிறைய பரியாக்குறார். நிறைய குதிரையாக்கி கொண்டு போய் குதிரை ஓட்டின்னு கொடுக்குறார். யார்? சிவபெருமான். இப்படி ஒவ்வொரு அடியார்களுக்கும் கூப்பிட்ட குரலும் கூடியே இருக்கிறார். சிவன் அவன் என் சிந்தையில். சிவன் அவன் நம்ம சிந்தையில் இருக்கான். சிவன் அவன் என் சிந்தையில் இருப்பதாலே அவன் அருளாலே அவன்தால் வணங்கி. சிவசிவா சிவசிவான்னு சொன்ன தீவினை அகன்றிடும். அப்போ சிவன் அவன் என் சிந்தையில் உள்ளதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கு. அதே தனியாக பூ அது இது இதெல்லாம் தேவையில்லை. சிவபெருமானுக்கு முடிஞ்சால் லிங்கத்துக்கு 10 குடம் தண்ணி மட்டும் ஊற்றுங்க, அது போதும். ஒரு வில்லம் வச்சா போதும், வேறு எதையுமே அவர் கேட்கல. இதுவும் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. உங்களுக்கு பூசை செய்யணும்னா அப்படி செய்யலாம். ஏன்னா சிவன் இங்கே தான் இருக்கா, உள்ளதான் இருக்கார். அதனால் திருப்புகழ் படித்தா திருப்பு முனை உண்டாகும். ஏன்னா சிவனும் முருகனும் ஒன்று. அப்போ 2 பேரும் நம்ம இருக்க பிடிச்சிக்கணும், சதா அவங்கள நினைக்கணும். நம்ம குருவாக வரக்கூடியவர் முருகப்பெருமான் தான். இது அருணகிரிநாதர் எழுதுகிறார். குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே அப்படின்ற. மேலே 4 வரி இருக்குது, 3 வரி. அதுவும் அந்த 3 வரி நல்ல வரி. அதனால் முருகப்பெருமானையும் பொண்ணு சஷ்டி அன்னைக்கு போயிட்டு அங்கே ஒரு முருகர் கோயில், எந்த கோயில் மலை மேலே இருக்குதோ அந்த கோயிலில் உட்காந்து நமக்கு வைப்ரேஷன் அதிகமாக கிடைக்கும். எல்லா முருகனும் ஒன்று தான். எங்கே இருக்கிற முருகன் கோயிலும் 5 படையில் சேர்த்துட்டாங்க. இதெல்லாம் படை வீடு இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலே உலகத்தில் எங்கே இருந்தாலும் எல்லா முருகர் கோயிலும் 5 படையில் சேர்ந்து போச்சு. மீதி அந்த 6 படை 6 தலங்களுக்கு இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு போய் 1 சேர்த்துட்டாங்க. 5வது படை தான் எல்லா முருகனும். அதில் எங்கே முருகன் கோயில் இருந்தாலும் இது வேறு அது வேறுன்னு கிடையாது. முருகன்னா ஒரு ஆள் தான். சிவனும் முருகனும் ஒன்று. ஆகினால மாதத்தில் ஒரு நாள் போயிட்டு அந்த மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகம். அங்கே ஏதாவது ஒரு சித்தர்கள் வந்து ஐக்கியமாகிருப்பாங்க. இப்போ மயிலத்தில் ஒரு சித்தர் ஐக்கியமாகிருக்கார். பழனியில் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும். இந்த 6 படியிலையும் 6 சித்தர்கள் இருக்கிறாங்க. பழனியில் வந்து முருகனுடைய சன்னதிக்கு பக்கத்துலேயே இருக்கிறார் போகர். முருகனை பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா போகரை பார்க்கணும். அதுபோல் முருகன் இருக்கிற இடமெல்லாம் சித்தர்கள் இருப்பாங்க. சித்தர்களாம் தலைவர் யார் கேட்டால் முருகர். முருகருக்கு ஒரு தலைவர் இருக்கார், அதுதான் அகத்தியர், குருமணின்னு சொல்லுவார். அவர் வந்து சிவன் சொன்னாராம், நீ காசியில் இருக்காத, தென்னாட்டுக்கு போனார். அங்கேருந்து வந்து அவருடைய கமண்டலம் இருக்குதுல்ல, தண்ணி சொம்பு, அதில் இருக்கிற தண்ணி தான் அங்கே குடகுமலையில் ஊற்றுனார். அந்த தண்ணி தான் இன்றைக்கி ஆறாக போயிட்டு இருக்கு, காவேரி. இன்னையும் நிரந்தரமாக போயினே இருக்குது, காவேரி பொங்கிக்கிட்டே இருக்குது. அதுபோல் அப்போ அந்த குருமணியினுடைய அருள் நமக்கு தேவை. அந்த அருள்லாம் நம்ம தேடின்னு போக வேண்டியில்லை. எல்லா அருளும் நம்ம முருகனை பார்த்தோம்னா முருகன் எல்லாத்தையும் வாங்கி நம்ம கொடுத்துருவார். சிவபெருமானை பார்த்தா நமக்கு அந்த அருள் கிடைக்கும். ஆனால் சிவ ஆலயங்களில் திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை, முடியெல்லாம் மாதம் ஒரு நாள் திங்கட்கிழமை போயிட்டு சிவனையின்னு உட்காந்துருங்க. உங்களுடைய குறைகளை அங்கே சொல்லுங்கள், நான் நல்வழியில் வரணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா சிவ ஆலயங்கள் வந்து சித்தர்கள் இல்லாத ஒரு சிவ ஆலயம் கூட கிடையாது. 4 பாடல் பாடக்கூடிய தலங்கள் அனைத்தும் சித்தர்கள் இருக்காங்க. அதனால் உங்கள் அறியாமலே இருக்கக்கூடிய கோயிலெலாம் சித்தர்கள் இல்லாத கோயில் இருக்காது. அதனால்
மன்னர் காலத்திலே வந்து சித்தர் இருக்கிற இடத்துல தான் சிவன் கோயிலை கட்டினாங்க. அதனால் நீங்கள் சிவனை மாதம் ஒரு நாள், முருகனை மாதம் ஒரு நாள், அது மட்டும் இல்லாது எமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்வு. எமைப்பொழுதும் எந்த நேரமும் நம்ம அவங்க எந்த தொழிலை செய்தாலும் எந்த பணியை செய்து கொண்டு இருந்தாலும் நமச்சிவாயன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டே போகும். சரவணபவன் ஒரு முறை சொன்னாலே அது 1000 முறத்துக்கு சொன்ன மாதிரி சமம். அப்போ நாம் மட்டும் 108 முறை சொல்லுவோம் என்று சொல்லி எனக்கு தெரிஞ்சவை தங்களுக்கு தெரிகின்றேன். குருவாய் வருவாய் அருள்வாய் புகனி. திருச்சிற்றம்பலம்.